சம்மர் வெக்கேஷனில் எங்கள் அம்மா 1000 feet மேலே போய் பேராஷூட்டிங் போய் நான் பயந்து நடங்கிறத பார்த்து ரசித்தாங்க. சீ ப்ரீஸில் என்னை தலைகீழ தொங்க விட்டு ஜாலி பண்ணாங்க. அப்பாடா சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சது. நான் மூச்சு இழுத்து விடலை. எங்கள் அம்மா டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே எங்கள் அம்மாவோட டிரைவிங் ஸ்கில்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இன்னைக்கு பிசிசிக்கு கூட நான் பயந்து நடுங்கிட்டு தாங்க வந்தேன். லாஸ்ட் டைம் எங்கள் அம்மாவோட குக்கிங் ஸ்கில்ஸோட பெருமையை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு நாள் லஞ்சில் எப்பவும் போல ஐயோ இன்னைக்கு என்ன கருமத்தை வச்சிருக்காளோன்னு நான் தொடர்ந்து பார்த்தேன். அதுல இந்த பாக்ஸ் இருந்துச்சுங்க. இது என்ன புதுசா இருக்குன்னு நான் பார்த்தேன். அது தொடர்ந்து பார்த்தா அது ஏதோ விபூதி கலந்த தண்ணி மாதிரியே இருந்துச்சுங்க. சரி இது சாப்பிட்டாலும் பிரச்சனை, இது சாப்பிடலனாலும் பிரச்சனை. சாப்பிட்டா வாந்தி வந்துடும். சாப்பிடலனா வீட்டில் போய் வைட்டமின் கால்சியம் புரோட்டீன்னு கிளாஸ் எடுப்பா. அதனால அந்த கொடுமைக்கு இந்த கொடுமையே பரவாயில்லன்னு நான் கொஞ்சோண்டு நக்கி பார்த்தேன். அது புளிப்பா இருந்துச்சு. நல்ல வேலை அது லெமன் ஜூஸுங்க. எப்படி சிக்கியிருக்க பாருங்க. கொல்லையில வந்துச்சா எரும மாடு, தெருவுல வந்துச்சா பசுமாடு, நல்லா சமாளிப்பேன். சரி இப்போ வின்டர் வெக்கேஷன் வந்துச்சு. அதில் என் பர்த்டே வந்துச்சு. நான் தானே பர்த்டே கேர்ளு. ஆனால் என் அம்மா எனக்கு மேட்சிங்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துப்பா. பாவம் எங்க அப்பா. யார் வம்புக்கோ போல யார் தும்புக்கோ போல சோறு கண்ணையிலுமே சொர்க்கம்னு இருப்பாங்க. எங்க அம்மா அவங்களுக்கு ஏதாவது பழைய டிஷர்ட் கொடுத்துட்டு எங்க அப்பாவை மேட்ச் பண்ணிடுவாங்க. ஏதோ இதை மேக்கிங் மெமரிஸ் டுகெதர்னு இதை சொல்லுவாங்க. பாருங்க யார் பார்ட்டியா யார் என்ஜாய் பண்றாங்கன்னு. ஸோ எங்க அப்பா இந்தியா போயிருக்காங்க. அதுல எங்க அம்மா முழுசா சந்திரமுகியாவே மாறிட்டாங்க. வீடு ஃபுல்லா டான்ஸ் சத்தம் தான். ஆனா இன்னொரு கொடுமை என்னன்னா கவிதா ஆண்டியும் தனா ஆண்டியும் சந்திரமுகியாவே மாறிட்டாங்க. என்ன கொடுமை சாயங்கில் இது. லைக் ஐ செட் எங்க அப்பா இந்தியா போயிருக்காங்க. நல்ல வேளை நாங்க போல நாங்க தப்பிச்சிட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க போனோம். அப்பா அதான் நான் ஜாலி பண்ணலான்னு போனா எங்க பாட்டி ஊரூரா கோயில் கோயிலா எங்களை எடுத்துட்டு போவாங்க. இது வெக்கேஷன் இல்லைங்க, இது பில்கிரிமேஜ். Like, our
ஸோ எங்க அப்பாவோட அம்மா வீட்டில் எங்க அப்பாவை எப்படி புதுசா கூப்பிடுவாங்கன்னா, வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்க சொல்லுவாங்க. ஆனா அமெரிக்கால இதே வீட்டுல இதே அம்மா, ஏ சின்ன நாயே பெரிய நாய் வரதுக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ணு, லஞ்ச் பாக்ஸ் தூக்கி சிங்க்ல போடு சொல்லுவாங்க. அந்த அதர் ஹேண்ட் எங்க அம்மாவோட அம்மா வீட்டுல வாமா போமா சாப்பிட்டியாமா நல்லா தூங்கியாமான்னு கூப்பிடுவாங்க. எங்க பெரியம்மா எங்களை பெரியப்பாவை பார்த்துட்டு, பாரு எப்படி என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கிறாரு பாரு, நீ இருக்கியே சொல்லுவாங்க. அப்படி மாத்தி 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 பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது குடும்பமா நாடக கம்பெனியான்னு எனக்கு தெரியலங்க. அப்பாடா, நான் காமெடி நைட்டுக்கு நான் சொல்லி முடிச்சுட்டேன். இன்னைக்கு நைட்ல இருந்து தமிழ் டெஸ்ட். மணி அங்கிள், அருணாண்டி வாரம் வாரம் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏதாவது அவங்க கிட்ட சொல்லுங்க. ஃபேமிலி பாவங்கள் பார்ட் 2 நியூவா ரிலீஸ் ஆனது. கொஞ்சம் சந்தனமுகி 2 இந்தியன் 2ஓட நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. How was that performance? பாவம் ஒரு பக்கம்